அவருடைய அந்த ரோட் ஷோன்றது வந்து வாக்கு வங்கியை அடிப்படையாக வைத்தது. அவர் இது வரைக்கும் கள அரசியலுக்கு வரவே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் அந்த சட்டசமன்றத்திலிருந்து வெளில வந்து அவரே கழிச்சிட்டு வந்தார். இந்தியாவை தரிசிக்க வேண்டும். இந்தியானா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். விஜய்க்கு அது சுத்தமாக தெரிய வாய்ப்பு இல்லை. நான் உறுதியாக நம்புகிறேன். அரசியலுக்கு வர விரும்புபவர்கள் XYZ யாராக இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டு அரசியலுக்கு வராங்கன்னா அவங்க தமிழ்நாட்டோட மூலை முடுக்கெல்லாம் முதல்ல பயணப்படணும். ஓரளவு இந்த பாத யாத்திரை அவருக்கு ஆகஸ்ட்லேருந்து ஒவ்வொரு மாவட்டமாக போகிறாருன்றாங்க. அப்படி போனால் அது நல்லது. பாத யாத்திரையாக போனார்னா அண்ணாமலை மாதிரி எடப்பாடி மாதிரி நீ பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா அது வழங்காது. சாலை மார்க்கமாக தமிழகம் முழுவதும் அவர் பயணப்படணும். தமிழ்நாட்டோட உண்மையான நிலைமை அப்போ தான் தெரியும். மனிதனை படிக்கணும், நடைமுறை என்ன நீ புரிஞ்சுக்கணும். அரசியலுக்கு வரக்கூடிய ஒருத்தன் எல்லாத்தையும் அரசியல் தான் தீர்மானிக்கணும். புது பிளேயர் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணுறாருன்னா அது எனக்கு தெரிஞ்ச முதல் பணி. அவரை நீங்கள் கொண்டாடவும் வேணாம், தூக்கி குப்பையில் வீசவும் வேணாம். இப்போ தொடர்ச்சியாக இவர் வந்து போராட்டங்கள் பவுன்சர்களுக்கும் விஜய்களுக்குமான அந்த ஒரு இடம் தான் இருக்கிட்ட வேறு மக்களுக்கும் விஜய்க்குமான அந்த ஸ்பேஸ்ன்றது கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுன்றது வேற, கூட்டத்தை அடித்து விரட்டுறதுன்றது. சொக்கா பூச்சி இழுப்பான், சொக்கா கிழியும். உடனே பவுன்சரை வச்சு அவனை அடிச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல நீங்கள் மக்களை எப்படி நிற்கிறீங்கன்றது மெயின். நீங்கள் செப்டம்பரில் பாத யாத்திரை நடைபயணம் அதோட நோக்கம் என்னன்றதை முதல் தெளிவாக வச்சுக்கணும். நாதஸ்மரணிகளுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை இன்னும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 2வது மாநில மாநாடு, செப்டம்பர் முதல் சுற்றுப்பயணம். நடிகர் விஜயோட இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் முறையே மக்களை நோக்கி வராருன்னு பார்க்குறோம். ஏற்கனவே அவர் பரந்தூருக்கு போனார், வேன்லேயே நின்று பேசினார், கீழே இறங்கலை. அதுக்கு முன்னால் விக்கிரவாண்டியில் பொதுக்கூட்டம். ஆக்சுவலாக மக்களை இறங்கி பார்க்குறதுன்றது இது வரைக்கும் வரவே இல்லை. அவர் கால் பூமியில் பட்டதில்லை மக்களை நோக்கிய பயணத்தில். ரீசெண்டாக அஜித்குமாரோட வீட்டுக்கு போயிட்டு வந்தார். அவ்வளோதான். கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராய சாவில் போய் ஹாஸ்பிட்டலில் வார்டில் இருந்தவங்கள பார்த்துட்டு வந்தார். அதை தாண்டி ஒன்றுமே அவர் பார்க்கல. இது தமிழ்நாட்டில் இப்போ பரவி வரக்கூடிய அந்த ரோட் ஷோ என்ற கல்ச்சர், பாத யாத்திரை நடைபயணம், அதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்க்கணும். விஜய்க்கு இது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். மற்ற கட்சிகள்லாம் பெரிய கட்சிகள், அனுபவம் வாய்ந்த கட்சிகள். ஆனால் ஒரு புது பிளேயர் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணுறாருன்னா அது எனக்கு தெரிஞ்ச முதல் பணி. இன்ஃபேக்ட் அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே முதல்ல மாநில அரசியல்னால் மாநிலம் முழுவதும், தேசிய அரசியல் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணணும். 1915ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்தார். அப்படி வந்தப்போ கோபாலகிருஷ்ண கோகலேவை அவர் சந்தித்து தான் அரசியலில் ஈடுபட விரும்புவதாக சொன்ன பொழுது கோபாலகிருஷ்ண கோகலே காந்திஜிக்கு கொடுத்த அட்வைஸ் வந்து, நீங்கள் முதலில் போய் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து விட்டு வாருங்கள். உண்மையான இந்தியாவின் குணாம்சமும் அதனுடைய கேரக்டரும் உங்களுக்கு வந்து அப்போ தான் தெரிய வரும் அப்படின்னு சொன்னார். உடனடியாக அந்த யோசனையை ஏற்றுக்கொண்ட காந்திஜி இந்தியா முழுவதும் ஓராண்டு காலம் சுற்றுப்பயணம் செய்தார். ரயிலில் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் போனார். அப்படி அவர் போகும்பொழுது மதுரையில் பார்த்த ஒரு காட்சி தான் ஒற்றை ஆடை அணிந்து கொண்டிருந்த ஒரு பெண் துணியை வந்து ஒரு கல்லில் உட்காந்து சேலையை பாதி உடுத்திக்கிட்டு பாதியை வந்து ஆற்றுல நனைச்சி துவைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ காந்திஜி இந்த ட்ரெயின் நிற்குது. அப்போ அந்த புகை வண்டியிலேருந்து இறங்கி முகம் கழுவுவதற்காக வரும்பொழுது அந்த பெண்ணை பார்க்கும்போது தான் அவர் கேட்கும்பொழுது மொழிபெயர்ப்பாளர்கள் மூலமாக தெரிய வருது, அந்த பெண் வந்து ஒற்றை ஆடை உடுத்தி கொண்டிருக்கிறாள், விவசாய கூலி, அவளுக்கு மாற்று உடை கூட இல்லை. அதற்கு முன்பு ஒரு மத்தியதர வர்க்கத்தில் பிறந்த காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் படிக்கிறதுக்கு போகிறாரு. ஒரு பனியா குடும்பத்தை சேர்ந்தவர், குஜராத்தி பனியா குடும்பத்தை சேர்ந்தவர். அங்கு படித்துவிட்டு தென்னாப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட வந்து 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞர் தொழில் புரிகிறார். அங்கே நிறவெறிக்கு எதிராக போராடுகிறார். ஓரளவு மத்தியதர குடும்பத்தை சார்ந்தவர். இந்தியாவின் வறுமை அவருக்கு தெரியாது. வெள்ளக்காரன் இந்தியாவை ஆள்றான், அடிமைப்படுத்தியிருக்கான்னு தெரியுமே வழி இந்தியாவின் உண்மையான நிலைமை அவருக்கு தெரியாது, காந்திஜிக்கு தெரியாது. அப்போ அந்த மதுரையில் அந்த புகை வண்டி ரயில் நிற்கும்போது இறங்கி அந்த மேம்பாலத்திலேருந்து இறங்கி பார்க்கும்பொழுது அந்த காந்தி படத்தில் அது நல்லா வரும், ரிச்சர்ட் ஆட்டன்பரோ படத்தில். அந்த பெண்ணோட நிலைமையை பார்க்கும்போது தான் காந்திஜிக்கு உண்மையான இந்தியா புலப்படுது. உண்மையான இந்தியாவே தேசப்பிதா தரிசித்த இடம் மதுரை. அது எப்படி சாத்தியப்பட்டதுன்னா, நீங்கள் சுதந்திரம் வேண்டி போராடணும்னு விரும்புகிறீங்க, வெள்ளைக்காரனை எதிர்த்து நாட்டு விடுதலைக்காக போராட விரும்புகிறீர்கள்.
அதற்கு முன்பு நீங்கள் இந்தியாவை தரிசிக்க வேண்டும். இந்தியானா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த கண்டிஷனில் இந்தியா இருக்குது, இந்தியா என்னது, இந்தியா என்பது என்ன, அதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சுற்றுப்பயணம் போங்கள். கூடியவரை ரயில் மூலமாகவும் சாலை மார்க்கமும் போங்கள். கோபாலகிருஷ்ண கோகலே கொடுத்த ஆலோசனையின் பேரில் தான் காந்திஜி வராரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது அந்த வறுமை. யோசிச்சு பாருங்கள், ஒரு பெண், குளிக்கக்கூடிய ஒரு பெண் ஒற்றை ஆடையை பாதி சேலையை அதில் துவச்சிட்டு கழுவிட்டு அதையே உடுத்தி கொண்டு போகிறாள் என்றால் இந்தியாவின் வறுமை எத்தகையப்பட்டது, அடிமை இந்தியாவின் வறுமை எத்தகையப்பட்டது என்பது அவருக்கு புரிகிறது. அதை பார்த்து தான் அவர் ஒற்றை ஆடை உடுக்க ஆரம்பித்தார். அதனோட சிம்பலாக, அதனுடைய குறியீடாக. அது வரைக்கும் பேரிஸ்ட்ரா எல்லாம் கோட் சூட்லாம் போட்டிருந்தவர் இங்கே வரும்போது மேலே நல்லா ஜிப்பா போட்டுக்கிட்டு அது மேலே உடம்பு மாறுப்ப மேல் பாகத்தை மூடிக்கொண்டு துணிகள், இந்த வேஸ்ட்டு கோட்டெல்லாம் போட்டிருந்த காந்திஜி அதற்கு பிறகு தான் ஒற்றை ஆடை உடுத்த ஆரம்பித்தார். ஒரு முறை மட்டும் அவர் அதற்கு பிறகு மேலாடை அணிந்தது குளிர் காரணமாக. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேசை மாநாட்டுக்கு 1930 இங்கிலாந்துக்கு போகும்பொழுது மட்டும்தான். அது மாதிரி நீங்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தோட முக்கியமான விழுமியங்களில் ஒன்று மகாத்மா காந்தியோட தேசம் முழுவதுக்குமான அவருடைய பயணம் 1915. இப்போ நான் இதை ஏன் இங்கே கொண்டு சேர்க்குறேன்னா, இந்த அரசியலுக்கு வர விரும்புபவர்கள் XYZ யாராக இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டு அரசியலுக்கு வராங்கன்னா அவங்க தமிழ்நாட்டோட மூலை முடுக்கெல்லாம் முதல்ல பயணப்படணும். எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்து பேசணும். இப்போ விஜயோ காந்தியும் ஒப்பிட்டு பேசுகிறோன்னு நினைக்காதீங்க, அது அபத்தமான பார்வை. அப்படி நான் சொல்லவும் இல்லை, யாரும் சொல்லவும் முடியாது. ஆனால் நீங்கள் மக்களை போய் சந்திச்சிங்கன்னா தான் மக்களை பற்றிய உண்மையான என்ன இப்போ நடக்குது, இந்தியா எப்படி இருக்கிறது. 1915 இருந்த இந்தியா 110 வருஷம், கரெக்டாக 110 வருஷம் பொறுத்து இந்தியா எப்படி மாறி இருக்குது. தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டோட உண்மையான நிலைமைன்றது எனக்கும் உங்களுக்கும் கூட தெரியாது. நம்ம ஒரு ஏசி ரூமில் உட்காந்து பேசுகிறோம், ஓரளவுக்கு நமக்கு விஜயை விட கூடுதலாக தெரியும். ஆனால் நான் பத்திரிகையாளர்களாக இருப்பதால் விஜய்க்கு அது சுத்தமாக தெரிய வாய்ப்பில்லை, நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் அவரும் தெரிஞ்சுக்க முடியும், அவருக்கும் இதை பற்றி பேசுகிறதுக்கும் அரசியலுக்கு வரத்துக்கும் உரிமை இருக்குது. அப்படின்னா முதல்ல அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, கூடிய வரைக்கும் சாலை மார்க்கமாக தமிழ்நாடு முழுவதும், புகை வண்டி கூட இல்லை, சாலை மார்க்கமாக தமிழகம் முழுவதும் அவர் பயணப்படணும். தமிழ்நாட்டோட உண்மையான நிலைமை அப்போ தான் தெரியும். ஆக்சுவலாக அவருடைய அந்த ரோட் ஷோன்றது வாக்கு வங்கியை அடிப்படையாக வைத்தது. ஆனால் நான் சொல்ல வர்றது, உண்மையாகவே உனக்கு அரசியல் தெரியணும், மக்களோட நாடி துடிப்பு தெரியணும்னா, காந்திஜி எப்படி இந்தியா முழுவதும் புகை வண்டியில் போனது என்பது போனார். ஏன் போனார்னா மக்களோட உண்மையான கண்டிஷனை பார்க்குறதுக்கு போனார். அதில் தான் அவருக்கு ஒற்றையாடை உடுத்தக்கூடிய அளவுக்கு இந்தியாவின் வறுமை அவருக்கு புலப்பட்டது. அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் குக்கிராமம் வரைக்கும் நீங்கள் நடந்து போகணும். ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது புரியணும். அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்போ தான் உங்களுக்கு புரியும். 1000 புத்தகங்கள் படிச்சிங்கனாலும் நேரடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்பது மிக மிக முக்கியமானது. மக்சிம் கார்கி ஒரு இடத்துல சொல்லுவார், புத்தகங்களை பற்றி சொல்லும்போது, நிறையா படிக்கணும், புத்தகங்களோட மேன்மையை பற்றி எல்லாரும் கதை எழுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, என்ன பெரிய புத்தகம், புத்தகம் என்பது கடந்த காலத்தின் கரிய நிழல், மனிதனே அதனிடம் மகத்தானவன். புஸ்தகம் படிச்சுக்கிறதால மட்டும் ஒருத்தன் பெரிய ஆளாகிட முடியாது. புஸ்தகம் படிக்கணும், ஆனால் புஸ்தகத்தால் மட்டும் ஒருத்தன் விளங்கிட முடியாது. நடைமுறை மனிதனை படிக்கணும். நடைமுறை என்ன நீ புரிஞ்சுக்கணும். அரசியலுக்கு வரக்கூடிய ஒருத்தன் எல்லாத்தையும் அரசியல் தான் தீர்மானிக்குது. அப்போ தமிழ்நாட்டில் கூடிய வரைக்கும் ஒரு கால்நடையாக போய் நடந்து போய் மக்களோட வாழ்க்கை நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். ஓரளவு இந்த பாத யாத்திரை அவர் ஆகஸ்ட்லேருந்து ஒவ்வொரு மாவட்டமாக போகிறாருன்றாங்க. அப்படி போனால் அது நல்லது. எனக்கு தெரிஞ்சு நல்லது. அண்ணாமலை மாதிரி எடப்பாடி மாதிரி பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா அது விளங்காது. கூடிய வரைக்கும் நடக்கணும். எல்லா இடத்தும் நடக்கணும்னு நான் சொல்லலை, அது சாத்தியம் இல்லாது. கூடிய வரைக்கும் முக்கியமான இடங்களில் நீ நடக்கணும், மக்களோட நீங்கள் நடக்கணும், மக்களோட இறங்கி பழகணும், பேசணும். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுனாரு காந்திஜி. இன்றைக்கி அது நகரங்களிலும் தான் வாழுது, வெறும் கிராமங்களில் மட்டும் இல்லை. அதனால் நீங்கள் இந்த யாத்திரைகள் ஆகஸ்ட்லேருந்து போகிறேன்னு சொல்லியிருக்காரா? செப்டம்பர்லேருந்து போகிறாங்க. அதில் பிறகு அவர் மக்களை போய் எப்படி சந்திக்கிறாரு, எத்தகைய உறவுகளை மக்களிடம் வளர்த்து கொள்ளுகிறார், எத்தகைய இன்ட்ராக்ஷன்ஸ் அவருக்கு வருது, இதெல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம அவருடைய அடுத்த கட்ட அரசியலில் பேச முடியும். அவரை நீங்கள் கொண்டாடவும் வேணாம், தூக்கி குப்பையில் வீசவும் வேணாம். அவர் இது வரைக்கும் கள அரசியலுக்கு வரவே இல்லை. வந்த பிறகு அவரோட முக்கியமான ஸ்டாண்ட் என்ன, அவர் என்ன பேசுகிறார், அதை வச்சு தான் நம்ம விஜயை எடை போட முடியும். அரசியலுக்கு வருவதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஒரு திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வருகிறார்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதற்கு பிறகு நாம் அவரை எடை போடுவது என்பது அவருடைய செயல்பாடுகளை வைத்து தான். அந்த விதத்தில் செப்டம்பரில் அவருடைய அந்த நடைப்பயணம் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்பு
அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை வந்து அதில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போது கம்பேரிட்டிவ்லி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகன்மோகன் போன மாதிரியோ இல்லைனா ராகுல் காந்தி போன மாதிரி சாதாரண மக்களை நடந்தே போய் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களோட இன்ட்ராக்ஷன் அப்படின்றது வரும்ன்றது எனக்கு. இப்போ தொடர்ச்சியாக இவர் வந்து போராட்டங்கள் மீட்டிங்லேருந்து போகிற எல்லாத்துலேயும் வந்து அந்த பவுன்சர்களுக்கும் விஜய்களுக்குமான அந்த ஒரு இடம் தான் இருக்கே தவிர மக்களுக்கும் விஜய்க்குமான அந்த ஸ்பேஸ்ன்றதே இல்லை. அந்த ஸ்பேஸை வந்து அவர் முதல்ல எடுக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. நீ பவுன்சரை வச்சுட்டுலாம் இங்கே வர முடியாது. கூட்டத்தை கூடுதுன்னா அதை சமாளிக்கணும். ஆஜானு பாகவா 10 பேரை வச்சுக்கிட்டு நீ பவுன்சர்ஸ் அடியாள் மாதிரி 10 பேரை வச்சுட்டு நின்னா விலைக்கு ஓடுவாங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுன்றது வேற, கூட்டத்தை அடித்து விரட்டுறதுன்றது அந்த ஆத்மார்த்தமான தலைவன் தொண்டனுக்கான அந்த வராது. உண்மையை சொல்லணுன்ற விஷயம் நீ மேனாமினிக்கு அரசியல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சினிமாக்காரனாக இருக்க வரைக்கும் உங்களை யாரும் தொட முடியாது, கிட்ட போக முடியாது. நீங்கள் சொல்கிறத எழுதிட்டு போவான் பத்திரிக்காரன். அதெல்லாம் கிடையாது. இப்போ நாராக கிழிப்பான் பத்திரிக்காரன். ரெண்டாவது, மக்களே வந்து உங்கள் ரசிகர்களை சினிமாக்காரனாக இருக்கும்போது ரசிகர்களை நீங்கள் நடத்தின விதம் வேறு, இப்போ நடத்துகிற விதமும் வேறையாக இருக்கணும். ரெண்டாவது, இப்போ உங்கள்கிட்ட கை குலுக்கிறதுக்கு மக்கள் ஓடி வருவான். கொடுக்கலன்னா ஒருத்தன் முடிய பிடிச்சி இழுப்பான், ஒருத்தன் சொக்கா பிடிச்சி இழுப்பான், சொக்கா கிழியும். உடனே பவுன்சரை வச்சு அவனை அடிச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல நீங்கள் மக்களோட மக்களை எப்படி நிற்கிறீங்கன்றதுமே மக்களுக்கான விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்க. மக்களோட உள்ள பிரதிபலினா தான் இது ரொம்ப சின்ன விஷயம். அது வந்து இதை வச்சு அவர் எடை போடுறதுன்றதெல்லாம் கூட பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் செப்டம்பரில் பாத யாத்திரை நடைப்பயணம் என்பது அதோட நோக்கம் என்னன்றதை முதல் தெளிவாக வச்சுக்கணும். இப்போ கையை அந்த பவுன்சரை மீறி ஒருத்தன் தொட்டுட்டான் அப்படின்னா அவனை அடிக்கிறீங்க, மூஞ்சில் குத்துறீங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு லாயக்கு இல்லாதவர். அரசியலுக்கு வந்தீங்கன்னா அது நடக்கும். சொக்காவை கிழிப்பான். தான் தலைவனை பார்க்கணுன்ற வெறியில் சொக்காவை கிழிப்பான். கிழியாத சொக்காவே இருக்காது அரசியலில், இல்லையா? கிழியாத சட்டை சண்டையில் எங்கிறது வடிவேல் சொன்னது. அரசியலை பொறுத்த வரைக்கும் கசங்கும், குறைஞ்சபட்சம் கசங்கவாது செய்யும். ஸ்டாலின் அவர்கள் அந்த சட்டசமன்றத்திலிருந்து வெளில வந்து ஆமாம், அவரே கிழிச்சிட்டு வந்தாருன்னுவாங்க. அது வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த மாதிரி சீன்லாம் போட தேவையில்லை. பட் மக்களோட நீங்கள் இருக்கணுங்க. போலீஸை வச்சுக்கிட்டு இப்போ சிஆர்பிஎஃப் இருக்குது, சிஆர்பிஎஃபோட குண்டாஸ் மாதிரி நீங்கள் வந்து பவுன்சருங்களை தடியாக பவுன்சருங்க இருந்தாங்கன்னா கலர் ட்ரெஸ்ஸுக்கு மாறி இருக்கு, அவ்வளோதான். அவனை வந்து தொண்டனை கிட்ட வர விடாமல் அடிச்சு தோத்துறான்னு வச்சுக்கோங்களேன், கட்சிக்கு விஜய்க்கு அது பெரிய பாதிப்பாயிடும். அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு வாட்டி 2 வாட்டி பொறுத்துக்கு வந்த தொண்டனும் கண்டினியூஸாக அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் இருக்க பெரிய சல்ல பிடிச்ச வேலை தானே. உங்கள் சினிமா புகழும் உங்களுக்கு வருது, அரசியல்வாதின்ற புகழும் உங்களுக்கு வருது. அப்போ முண்டி அடித்து பார்க்க தான் வருவான். சட்டை கிழிய தான் செய்யும், வேர்வை ஊற்றும், நாற்றம் எடுக்கும். மனிதர்களோட அருகாமை அதை மீறி தான் நீ நிற்கணும். அதில் முகம் சுழிச்சிட்டு போய் ஏசி ரூமில் ஏசி கேரவனில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரசியல் வராதுன்னு அர்த்தம். வாரத்தில் 10 நாள் மட்டும் வெளில அந்த பாலிடிக்ஸ் வந்து அது வேஸ்ட்டுங்க. இனிமேல் நீங்கள் மக்கள்கிட்ட தாங்க போகணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் போயிடுச்சுங்க. அரசியல் 26 மக்கள்கிட்ட நீங்கள் போகணுன்னா அதுக்கு முன்னாலே தமிழ்நாடு பூரா சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி உங்கள் கால் பதியாத கிராமங்களே இல்லைன்ற அளவுக்கு ஏற்படுத்தணும். எல்லா இடத்துலையும் கொடி இருக்கணும், பேனர் இருக்கணும், அந்த இடத்துல ஒரு அமைப்பு இருக்கணும். எஸ், அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. எஸ். ஸோ நடைமுறையில் அவர் என்ன பண்ண போகிறான்றது நம்ம செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வுங்க. ஆனால் அது எப்படி ஷேப்பப் ஆகுது, அது என்ன இடையூறுகளை திமுக அரசு ஏற்படுத்த போகிறது என்பதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆஸ் அன் ஐடியா, விஜயோட ஐடியா மக்களை போய் நடந்து போய் மக்களை சந்திப்பது என்பது 4000 கிலோமீட்டர் போகிறாங்கன்றாங்க. உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நான் பார்க்குறேன். அதை ஒழுங்காக அவர் செஞ்சார்னா அது அவருடைய அரசியல் ஆளுமையை வந்து அரசியல் ஆளுமையை விஸ்தரிக்கும். அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லதொரு உரமாக அது அமையும். இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணா நேற்று நன்றி சார். நன்றி சார்.